ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவுல மீன ராசிக்கான வாராசி பலன் பார்க்கலாங்க. மீன ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய ராசியில ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ராகு பகவான் அவருடைய 7ஆம் பார்வை 7ஆம் இடத்துல பாக்குறாரு. அதே 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நீசகதி பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அதே 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்றார். கேது சுக்கிரன் சேர்க்கை. இந்த டயத்துல மீன ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கை துணைவியினுடைய உடல்நிலையை கவனமா பார்த்துக்கோங்க. அப்படி கவனமா பார்த்துக்கிறது மிக மிக நல்லது. உடல் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். இந்த டயத்துல பாத்தீங்கன்னா மருத்துவம் தொடர்பான ஒரு விஷயம், ஏன்னா ரொம்ப நாள் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்றது இந்த டயத்துல தயவு செய்து பண்ணாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைவிக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ணுவாங்க பாத்தீங்களா, கருத்தரிப்பு. அந்த விஷயம் கூட தயவு செய்து இந்த டயத்துல ஏற்பாடு பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா அதுல தோல்விகள் மட்டுமே தான் கிடைக்கும். ராசிக்கு பாக்கியாதிபதி யார் அப்படின்னு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. வண்டி வாகன சேர்க்கையில் உண்டு, நில சேர்க்கையில் உண்டு. இந்த டயத்துல ஒரு லேண்ட் வாங்கலாமா? தாராளமா வாங்கலாம் சார், தாராளமா வாங்குங்க. குரு பகவானுடைய 9ஆம் பார்வையில் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாக்கியாதிபதியினுடைய 8ஆம் பார்வையில் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுது. செய்கிற தொழில சகோதரர் மூலமா நன்மைகள் நடக்கும், உங்களுடைய தந்தையின் மூலமா நன்மைகள் நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க வெளில போயிட்டு வருவாங்க. எப்ப நான் ஆண்டியே வந்தேன், வர்றப்போ நம்ம இந்த பிசினஸ் பண்ணிட்டு சொல்லி பேசிட்டு இருந்தேன், இந்த அளவுக்கு ஆர்டர் வேணும்னு சொல்லி கேட்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருவாங்க. அது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்போ உங்களுடைய புதிய முயற்சிகளும் மிக மிக சிறப்பு. ஏன்னா 3ஆம் இடத்துல தான் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. முயற்சிகளை சின்ன சின்ன பின்னடைவுகள் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலுமே அந்த முயற்சிகளை வெற்றிகளை பார்ப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவானும் சூரிய பகவானோட சேர்க்கை பெறுகின்றார். 4ஆம் அதிபதியும் புதன் பகவான் தான். 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி யார்? புதன் பகவான் தான். இவங்களுடைய 7ஆம் பார்வை விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல பதியுது. அரசாங்கத்தின் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன விரைகளை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய தந்தையின் உடல்நலனில் ஏதாவது பிரச்சனைகள், கோளாறுகள் ஏதாவது இருந்தா ஒன்றுக்கொன்னே கரெக்டா பார்த்து சரி பண்ணிக்கோங்க. எதிரிகள் மூலமா சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையுமே கவனமா பார்த்துக்கோங்க. அவங்க கிட்ட இந்த டைத்துல கொஞ்சம் பணிஞ்சு போறது ரொம்ப நல்லது. எதிரிகள்கிட்ட இவங்க எதிரிகள் தெரியும், இருந்தாலுமே நம்ம பார்த்து நடந்துக்குவோம். அப்படி இருந்துமே அவங்க ஏதாவது நம்ம கிட்ட வில்லங்கத்தை பண்ணி விட்டுருவாங்க. கவனமா பார்த்து நடந்துங்க. வயிறு சம்பந்தமா ஏதாவது உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. நரம்பு சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதையுமே மீன ராசிக்காரங்க பார்த்துங்க. சாப்ட்வேர் துறையில வேலை பார்க்குறவங்க உங்களுடைய வேலைகளை ரொம்ப சிறப்பாக எல்லாத்தையும் பண்ணுவீங்க. உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும். எடுத்துக்கிட்ட வேலையை ரொம்ப அற்புதமா பண்ணுவீங்க. ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க உங்களுடைய வேலையை அவ்வளவு சுறுசுறுப்பா பார்ப்பீங்க. உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய மைத்துனர் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதாவது வாழ்க்கை துறையினுடைய சகோதரர், அவர் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இது. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா தூக்கத்தில் குறைவு, தூக்கத்தில் பிரச்சனை, தூக்கம் சரியா வரமாட்டேங்குது. ஏதாவது ஒரு படுத்துட்டு இருக்கோம்பா, எல்லாம் தூங்கிடுறாங்க, நைட்டு நம்ம மட்டும் தனியா விட்டத்தை பார்த்துட்டே படுத்திருக்கோம் இருக்கும், நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்றதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியான நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கலப்ப, எல்லாம் ஆறி போனதுக்கு அப்புறம் தான் கிடைக்குது. சுட சுட சாப்பிடலாம் நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஆறி போய் தான் கிடைக்குது. அப்படியே கிடைக்கும், அப்படியே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா பார்த்து நடந்துக்கோங்க. இந்த வாரத்துல மீன ராசிக்காரங்க 9ஆம் தேதி 10ஆம் தேதி மிக மிக சிறப்பான நாட்கள். இந்த நாட்கள் உங்களுடைய எல்லா வேலைகளும், எல்லா முக்கியமான வேலைகள் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா 11, 12, 13 இந்த நாள் தொழிலுக்கு சிறப்பான நாட்கள்ங்க. புதுசா ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணாலும் சரிதான், தொழில ஒரு பிசினஸ் சம்பந்தமான விஷயம் பேசுறதாலும் சரிதான், பிசினஸ் சம்பந்தமான விஷயத்துக்கு ஆட்கள் எடுக்கிறதாலும் சரி, இந்த நாட்களை தொழில் சம்பந்தமா எது இருந்தாலும் சரிதான் இந்த டயத்துல பண்ணுங்க. தொழில ஒரு அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன், தாராளமா இந்த நாட்கள் பண்ணலாம். லாபங்கள் அதிகரிக்கும். மிக மிக சிறப்பான நாட்கள் இந்த 3 நாட்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா 14, 15 இந்த நாள் தொழில லாபங்கள் வரும். பண வரவு உங்களை தேடி வருங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இடத்துல இருந்து பண வரவு வர வேண்டியது இருக்கு, அது ரொம்ப நாளா லேட் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த நாள் 14, 15 உங்களை தேடி கொடுத்துட்டு போவாரு. இல்ல அப்படின்னா பணம் ரெடியா இருக்குப்பா, வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் மீன ராசிக்கான வாராசி பலன் பார்த்தோம்.
மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.